அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஜிஆர் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களின் 255ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது படத்திறப்பு விழா மற்றும் நினைவேந்தல் கூடுகை முதன்முறையாக சென்னையில் மிகவும் எழுச்சியுடன் நடைபெற்றது. அம்பேத்கரிய இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிக்கு அருந்ததி கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பி. புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் உறுப்பினர் திருவாளர் எஸ். செல்வகுமார் அவர்களும், தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் திருவாளர் என். ஏ. கிச்சா அவர்களும், அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் திருவாளர் மு. மதிப்பறையனார் ஆகியோர் இணைந்து ஒண்டிவீரன் அவர்களின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து புகழஞ்சி செலுத்தினார்கள். அருந்ததி கட்சியின் ஆலோசகர் திரு சி. முனுசாமி வரவேற்புரையாற்றினார். தலித் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தலித் நதியா, அருந்ததியர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஆவடி ரங்கநாதன், தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில பொருளாளர் யாக்கோபு, அருந்ததி கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பூவை டி.சி. கோபி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 84வது வட்ட செயலாளர் எஸ். சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மருத்துவர் அணியான சமூக சமத்துவ டாக்டர்கள் சங்கத்தின் மாநில தலைவருமான திரு ரவீந்திரநாத் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாமன்னர் ஒண்டிவீரன் புகழ், மாமன்னர் ஒண்டிவீரன் புகழ். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். வீரன் ஒண்டிவீரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புலி தேவன் போர்ப்படையில் போர்ப்படை தளபதியாய் போரிட்டு வெற்றி கண்ட அது மக்கள் அருமை தலைவர் வீரன் ஒண்டிவீரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த எழுச்சிமிக்க விழாவின் போது இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்கள் ஆற்றிய பணிகள் குறித்த வரலாற்று குறிப்பு நூல் ஒன்றும் வெளியிடப்பட்டது. இந்த நூலினை திரு மதிப்பறையனார் அவர்கள் வெளியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் பெற்றுக் கொண்டார். அவர்களுக்கு இந்த அரசு சிறை அமைக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக தலைநகரம் சென்னையில் மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்களின் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒண்டிவீரனுடைய 250ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை குறித்து நடைபெறுகின்ற படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருந்ததி நிகழ்ச்சியுடைய மாவட்ட தலைவர் பி. புருஷோத்தமன் அவர்களே, தோழர் முனுசாமி அவர்களே, தலித் நதியா அவர்களே, ஆவடி பி. கே. ரங்கநாதன் அவர்களே, யாகோபு அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாடு SC/ST ஆணையத்துடைய உறுப்பினர் செல்வகுமார் அவர்களே, அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்திருக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில உறுப்பினரும் அனைத்து இந்திய மாணவர் திருமன்றம் மற்றும் இளைஞர் திருமணத்துடைய முன்னாள் அகில பொதுச் செயலாளர் திருமணி அவர்கள், நீங்கள் கையில் கொண்ட கோரிக்கைகளுக்கு முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் துணை இருக்கும், உங்களோடு தோல்வி போராடுவதை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, சாதி ஒழிப்புக்காக, சமத்துவத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் துணை இருக்கும், தோளோடு தோல் இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பு வழக்காளராக அறிவித்தாளர் ரவீந்திரநாத் வந்திருக்கிறார். எங்களுக்கு முன்னாலும் மகிழ்ச்சிதான். அதே போன்று வருங்காலங்களில் இடதுசாரி அமைப்புகளோடும்
தலித் அமைப்புகளோடும் பட்டியல மக்களுக்கு எங்கெல்லாம் ஒதுக்குமுறை ஏற்படுகிறது, எங்கெல்லாம் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து போராட்ட களத்தில் நின்று பட்டியல மக்களின் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, பட்டியல மக்களின் உரிமைக்காக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று கடன் கோர்த்து எங்களின் குரலை உயர்ந்து ஒழிக்க செய்வோம் என்று சொல்லி எனக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா இன்றைக்கு நாம் ஒன்றியலை பற்றி பேசுகிறோம். அப்படியே காலார நீங்க பீச் வரணும், அப்படியே நடந்து போங்க. அவ்வையார் சிலையை தவிர நீங்க எல்லா சிலையும் பீச்சில் அணிவகுத்து நிக்குது. ஆனா ஒன்றியாரின் சிலை எங்க? எங்க? ரெட்டமலை சீனிவாசன் சிலை எங்க? அயோத்திதாசர் பண்டிதன் சிலை எங்க? குயிலி சிலை எங்க? எல்லாம் தேடினா அவங்க ஊர்ல ஒரு வாரமா ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மண்டபம். ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பீச்ல பார்க்க வரவங்க அப்படியே நாந்து பார்க்கிற அளவுக்கு சிலை இருக்கும். யாரா என்ன பார்த்தா ஒண்ணுதான் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கும், இல்லைன்னு சொல்லவில்லை. இருந்தாலும் ஒண்டிவீரனோடு குயிலியோடு ரெட்டமலை சீனிவாசனோடு அயோத்திதாச பண்டிதரோடு இணைக்கின்ற அளவுக்கு வரலாறு தெரியாத நபர்கள் தான் இன்றைக்கு சென்னையை சிலையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்றைக்கு அறிஞரின மக்கள் ஒன்றாக வேண்டும், பறையின மக்கள் ஒன்றாக வேண்டும், பல்வேறு மக்கள் ஒன்றாக வேண்டும். சில விஷயங்கள் நாம் கட்டுப்பாட்டு நடத்தி பேச வேண்டியதாக இருக்கிறது. 2022 நாணயம் தமிழ்நாட்டில் துவக்கப்படும். பல மாநிலங்கள் நம்மளே சொல்லிட்டாங்க. ஆனால் 2022 நாணயம் துவங்கிச்சு. 2025 நாங்கள் பதவியேற்றோம். நாங்கள் பதவியேற்றோம். மரியாதைக்குரிய தமிழ்வாணன் 2 வருஷமாச்சு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நீதியரசர் சிவகுமார் இருந்தார். நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தமிழ்வாணன் ஐயா தமிழ்வாணன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், மேலுமைக்கு பெயர் போனார். யாரும் கூட அவர் சில தீர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்திக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஜெயிக்கல, அந்த அளவுக்கு தீர்ப்புகளை கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால் எளிய மக்கள் மீது இவன் கருணை இருக்கிறார். நம்ம வழக்கத்தை புருஷோத்தம் வழக்கத்தை பிச்சானவர்கள் பொதுவாக வருவாங்க. வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவார், அவரு எளிய மக்கள் பயனடைய வேண்டும் என்று சொன்னால் ஆணையம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்களும் பல மாவட்டங்கள் சென்றோம். பல மாவட்டங்களில் போய் ஆணையம் இருக்குது தமிழர்கள் தெரிஞ்சு தமிழுக்கு அத்தனை மக்களும் தொடர்ந்து வந்துருந்தாங்க. இன்னைக்கு ஆணையத்தை நாடாத மக்களே கிடையாது. இன்னைக்கு நாங்களாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் பீப்புள் மக்கள் எந்நேரம் கூட பல்வேறு குறைஞ்சபட்சம் எங்கள் பட்ஜெட்டில் கூட உதவி 6000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பார்த்தா 50% மனுக்கள் தீர்வு ஏற்படுது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சி இதுக்காக நாம் கொண்டாடுகிறோம், ஏன் நாம் சிறப்பு செய்கிறோம் என்று சொல்லி எனக்கு முன்னால் மதிப்படைந்தவர்கள் தெளிவாக சொன்னார். ஆட்சி மாறும், காட்சியில் மாறவே மாறாது. தலித்துகளுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அதே நேரம் தான் முடிக்கும். சில ஆட்சிகளை சில தலைமையில் நடத்துவாங்க, அது சில தலைவர்களுடைய வற்புறுத்தலால் நடக்கும். நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நாம் தொடர்ந்து ஏன் நம்ம கூப்பிடணும்னா, மதிப்படைந்தவர்கள் சொன்னது போல எளிய மக்களுக்கான குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அதே போல நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியும், யாருமே பேசல தலித் மக்களை பற்றி. ஆனால் மரியாதைக்குரிய சௌமி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சௌமி அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க. எளிய மக்கள் எந்த பாதிக்கிறாலும் சரி அதிகமாக பேசுகிறாங்க தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில். அதற்கான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய தகவல் வருது. ஏன்னா நாணயத்தில் இருக்கிறதுனால தமிழ் மொழியோட புது சென்ற உடனே வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்னைக்கு இந்த ஒன்றியர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருப்பதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் இன்னைக்கு திருநெல்வேலியை அனுப்பிச்சு அங்கே சிறப்பான ஒரு நிகழ்ச்சி பேசும்போது அதை தெளிவாக என்னுடைய மாநில முடிவுடன் அவர்களுக்கு இந்த அரசு சிலை அமைக்க வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன்.